எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க அப்படின்னு நம்புறேன். இன்றைய தினத்தில் நம்ம பார்க்க போகிற வேத பகுதி ஆதியாகமம் 31வது அதிகாரம் 14லிருந்து 17ஆம் வசனம். இதில் நம்ம என்ன பார்க்குறோன்னா, மனைவிகள் எப்படி தன்னுடைய கணவனாருக்கு ஒரு சப்போர்ட்டா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஏன்னா இந்த காலத்தில் இருக்கிற மனைவிமார்கள் தன்னுடைய சொந்த குடும்பத்தை தான் ரொம்பவும் நேசிப்பாங்க. தன்னுடைய அப்பாவா இருக்கட்டும், தன்னுடைய அம்மாவா இருக்கட்டும், தான் கூட பிறந்தவங்கள தான் ரொம்ப 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 நேசிப்பாங்க. இதே கணவனாருடைய குடும்பமா இருக்கலாம், இல்லை கணவனாராக இருக்கலாம், இல்லை கணவனோட கூட பிறந்தவங்களா இருக்கலாம். அவங்கள எப்பவுமே ஒரு மாதிரி தள்ளி வச்சே பார்ப்பாங்க. நம்ம எல்லாருமே நிறைய பேர் பார்த்துருக்கோம். ஆனா இந்த வேதாகமத்தில் அழகா சொல்லப்பட்டிருக்கு, ராகேலும் லேயாலும் தன்னுடைய கணவனாருக்கு சப்போர்ட்டா இருந்தாங்கன்னு சொல்லிட்டு. என்ன நடக்குதுன்னா, யாக்கோபனுடைய மாமனாராகிய அவருடைய முகம் எப்பவுமே இல்லாத நாட்களை காட்டிலும் இந்த நாட்களில் கொஞ்சம் வேறுபட்டிருக்கும். ஒரு கோபமாவோ ஒரு எரிச்சலாவோ இருந்திருப்பாரு யாக்கோபு மேல. அப்போ யாக்கோபுக்கு ஒரு மாதிரி கஷ்டமா போயிடும். இத்தனை வருஷமா நம்முடைய மாமனாருக்கு நம்ம வேலை செஞ்சுமே, ஆனா அவருடைய முகம் எதனால் இப்படி வேறுபட்டுச்சு தெரியல சொல்லிட்டு அவங்க மனைவிமார்கள்கிட்ட சொல்லும்போது, அவங்க மனைவிமார்கள் யாக்கோபுக்கு சப்போர்ட்டா நிற்பாங்க. அவங்க அப்பா கிட்ட போய் அவங்க அப்பாவுக்கு சப்போர்ட்டா இருக்காம, அதான் தகப்பனா இருக்கு அந்த ராகேல் லேயாலும் தன்னுடைய தகப்பனாருக்கு சப்போர்ட்டா இல்லாம, ஏன் எங்க அப்பா கரெக்டாக தான் செய்வாரு, நீங்க தான் ஏதாச்சும் தப்பு பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய கணவனாரை திட்டாம, தன்னுடைய கணவன்மாருக்கு அவர் சப்போர்ட்டா நின்னதை அவங்க சப்போர்ட்டா நின்னதை நம்ம வேத பகுதியில் பார்க்கலாம். கர்த்தருடைய பிள்ளைகளாக நாமும் கூட நமக்கு கொடுக்கப்பட்ட கணவன்மார்கள் மேலே, நமக்கு கொடுக்கப்பட்ட துணையாகிய கணவன் மேலே நாம் எப்பவுமே பட்சமாக இருக்கணும். வேதத்தில் கூட ஆதியாகமத்தில் அழகாக சொல்லப்பட்டிருக்கு, புருஷனானவன் தன் தகப்பனையும் தாயும் பிரிந்து மனைவியோடு இசைந்திருப்பாள், ஒன்றாக இசைந்திருப்பான்னு சொல்லி. அதே போல தாங்க மனைவிமார்களும் நமக்கு கொடுக்கப்பட்ட தகப்பனிடம் தாயாவிட நேசிக்கலாம். அவர்களை காட்டிலும் தனக்கு கொடுக்கப்பட்ட துணியாகிய கணவன்மாரை அதிகமாக நேசிக்கிறவர்களாக காணப்படும். எந்த இடத்துலையும் அவர்களை விட்டு கொடுக்காதீங்க. விளையாட்டுக்கு கூட தன்னுடைய கணவன்மாராக இருக்கட்டும், இல்லை கணவன்மார் மனைவிகளாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுக்காம வாழுங்க. மற்றவங்க மத்தியில் விட்டு கொடுக்காம வாழுங்க. யாராச்சும் கணவனாரை பற்றி தப்பாக சொன்னாலோ, இல்லை யாராச்சும் உங்கள் மனைவிமார்களை பற்றி தப்பாக சொன்னாலோ அதை நீங்கள் கேர் பண்ணிக்காதீங்க. அவங்கள உங்களுக்கு தெரியும், இத்தனை வருடமாக கூட இருந்திருப்பாங்க. உங்களை பற்றி நல்லா தெரிஞ்சிருக்கும், அவங்கள பற்றி உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். ஸோ யார் மத்தியிலும் அவர்களை விட்டு கொடுக்காதீங்க. கணவன்மாரோட இசைந்திருங்க. ஒரு கீழ்ப்படிதல் உள்ள மனைவிமாராயும் ஒரு அன்புள்ள கணவனாராயும் நீங்கள் இருங்க. கர்த்தர் உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். காட் பிளஸ் யூ.